எஸ்எஸ்சிஜிஎல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இப்போ ஆஃப்டன் ரேஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 500 மீட்டர் வந்து ரேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 2 பேர் இருக்காங்க, ஹரி ராம் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கான ஸ்பீட் ரேஷியோ கொடுத்தாங்க. ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கு, 3:4 ஆகுது. ஆக்சுவலா இதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ராம் தான் வின் பண்ணும். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஹரி வந்து 140 மீட்டர் முன்னாடி இருந்து போறாங்க, அதாவது சீட் பண்றாங்க. ஒரு 140 மீட்டர் முன்னாடி இருந்து போறாங்க. அப்ப எவ்வளவு தூரம் ஓடி இருப்பாங்க, 360 மீட்டர் தான் ஹரியோட டிஸ்டன்ஸாவே இருக்கும். அப்போ என்னோட ஸ்பீட் ரேஷியோவும் டிஸ்டன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ரேஷியோ நான் 3:4 தான் எடுத்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹரி எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்க, 360. எனக்கு இந்த 3 யூனிட் தான் 360 வருது. 3 எப்போ 360 எனக்கு மாறும், 120 நம்ம மல்டி பண்றோம். அப்ப நம்ம 4 என்ன பண்ணிருக்கலாம், 120 மல்டி பண்ணிருக்கலாமா. ஸோ ராங் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா 480 கிலோமீட்டரா இருக்கும். ஸோ ஆக்சுவலா இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆறு வந்து இங்க இருந்து டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ இங்க இருந்து 480 மீட்டர் போறாங்க. ஹரி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கோம். ஸோ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளவு தூரத்துல ஹரி வின்ஸ் பை தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஹரி எவ்வளவு தூரத்துல வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் 500. ஸோ 500ல இந்த போர்ஷன் ஃபுல்லா இங்கதான் ரிபன் ப்ரிப்பேர் எடுத்துக்கோம். ஸோ இந்த ரிபனை வந்து ஹரி டச் பண்றப்போ ராம் எங்க வந்திருப்பாங்கன்னா 480 மீட்டர் தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 20 மீட்டர். ஸோ 20 மீட்டர் தான் இவங்க வின் பண்ண டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ 20 மீட்டர் தான்.